அருகில் தான் இருக்கிறது. எனக்கு சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த அவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பது தம்பிதங்கள் உயிரிலே உடன் பறந்தார்கள். ஊழகெங்கும் பரவி வாழ்கிறது என்று எண்ணி ஒரே வழிதான் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே கொண்டு திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையான எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்கும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்பதற்கு நாம் புரிந்தது வாழ்ந்தது சுவடில்லாம் இப்போதே முடிந்தது. மக்களுக்கு தேவை ஐடியாலஜி, இமேஜ். அவர்களுக்கு வாழ்ந்த அரசியல் அபிமானம். நம் வரலாறு படிப்போம், இலக்கியம் படிப்போம், புவியியல் படிப்போம், அறிவியல் படிப்போம், பொருளாதாரம் படிப்போம், சூழியல் படிப்போம், உயிரியல் படிப்போம், வேதியியல் படிப்போம், இயற்பியல் படிப்போம், வேளாண்மை படிப்போம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பிக்க. இது புது பாடம்தான். அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். விசாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 4 நூற்றாண்டுக்கு மேல அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது தெரியும்.